நல்ல மனதோடு அனைவரையும் பழகக்கூடிய மிதுனம் ராசி என்பர்களை இனிய வணக்கம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்கும் முடிவில் கிடைத்தது வெறும் வருத்தங்கள் மட்டும்தான். ஆரம்பத்தில் அதனை ஆரம்பிக்கும் பொழுது அது உறவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாகவே இருந்தாலும் ஆரம்பத்தில் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சி என்பதை தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இறுதி நாட்களில் போக போக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் என்பதை மட்டுமே தான் உருவாக்க ஆரம்பித்திருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டும் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே சமீபத்தில் கூட பார்த்து தெரிந்திருப்பீர்கள். மிதுனம் ராசி என்பர்களே, சில முடிவுகள் எடுக்கும் நேரத்தில் சரியாகத்தான் எல்லாருடைய மனதில் தோன்றும். ஆனால் காலங்கள் கடந்த பிறகு அப்போது நான் வேறு விதமாக நடந்திருந்தால் என்ற கேள்வி உங்களுடைய மனதை வாட்டி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் அது தவறுகள் நடந்தால் மட்டுமே தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அனைவரின் மனதிற்குள்ளேயும் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதே ஒருவேளை நம்ம இப்படி மாற்றி செஞ்சிருக்கலாமோ, இந்த மாதிரி நம்முடைய ஐடியாவை மாற்றிருக்கலாமோ என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எண்ணற்ற எண்ணங்களை இன்னும் வளர்த்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவானது நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். அது உங்களுடைய காதலாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நண்பராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். குடும்பத்திற்காக எடுத்த முடிவாகவும் நிச்சயமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சரி என்று நம்பிய பாதை பின்னர் வழியை மட்டுமே தான் தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது நமக்கு பிரச்சனைகளையும் தேவையில்லாத மனதில் ஒரு கஷ்டத்தையும் தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த அனுபவத்திற்கு பிறகு ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் பொழுதும் நீங்கள் பலமுறை யோசிக்க தொடங்கியிருக்கலாம். மீண்டும் அதே தவறு நடக்கக்கூடாது என்ற பயம் மனதுக்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். ஒவ்வொரு தவறான முடிவும் அடுத்த சரியான முடிவிற்கான ஒரு அனுபவமாகவே அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் வரலாம். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். தொழிலில் நம்பியவர் ஏமாற்றிய ஒரு தருணங்களும் இன்னும் நிச்சயமாகவே இருக்கும். வியாபாரத்திலோ அல்லது கூட்டு தொழிலிலோ நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். லாப நஷ்டங்களை அவரோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் இறுதி நேரத்தில் அதுவே சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்திருக்கும். ஏனென்றால் அவர்களை நம்பி நீங்கள் எல்லா விதமான பொறுப்புகளையும் கொடுத்தது உங்களுடைய தலையிலேயே முளகா அரைப்பது போல சில நிகழ்வுகளையும் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். எனவே வியாபாரம், தொழில் இந்த விஷயங்களில் யாரையும் நீங்கள் அதிகமாக நம்பக்கூடாது. ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அதுவே மிகப்பெரிய வழிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த நபர் உங்களின் புத்திசாலித்தனத்திற்கு போட்டியாக திரைக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டினார்கள் என்பதை உங்களுக்கே பொறுமையாகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். தொழிலின் மிக முக்கியமான கட்டத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது லாபங்கள் கைக்கு வரக்கூடிய கடைசி நிமிடத்தில் உங்களை ஏமாற்றி விட்டு அந்த லாபத்தை தனதாக்கி கொண்ட ஒரு நபர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. கடைசி நிமிடத்தில் நடந்த அந்த துரோகங்கள் உங்களுடைய தொழிலின் அஸ்திவாரத்தில் நிச்சயமான ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபங்கள் உங்களுக்கு கண்மூடித்தனமாக கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இனிமேல் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைத்து அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். கவனத்துடன் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. எது நடக்க வேண்டும், எது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாக நடக்கும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பர மரியாதையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிவாகி மங்களகரமான ஒலிகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது உண்டாகவும் ஆரம்பிக்கும். உறவினர்களின் வருகைகளும் குடும்பத்தோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக மற்றும் இன்ப சுற்றுலாக்களும் குடும்பத்திற்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளை மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகளுக்கு நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரப்போகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு கனவை மனதிற்குள் வைத்திருக்கலாம். வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும், குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களை பல நாட்கள் முன்னோக்கி நகர்த்திருக்கலாம். அதற்கான விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே மாறிவிடும். இது மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். லாப நஷ்டங்களை அவரோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் இறுதி நேரத்தில் அதுவே சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்திருக்கும். ஏனென்றால் அவர்களை நம்பி நீங்கள் எல்லா விதமான பொறுப்புகளையும் கொடுத்தது உங்களுடைய தலையிலேயே முளகா அரைப்பது போல சில நிகழ்வுகளையும் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். எனவே வியாபாரம், தொழில் இந்த விஷயங்களில் யாரையும் நீங்கள் அதிகமாக நம்பக்கூடாது. ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அதுவே பெரிய வழிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த நபர் உங்களின் புத்திசாலித்தனத்திற்கு போட்டியாக திரைக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டினார்கள் என்பதை உங்களுக்கே பொறுமையாகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். தொழிலின் மிக முக்கியமான கட்டத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது லாபங்கள் கைக்கு வரக்கூடிய கடைசி நிமிடத்தில் உங்களை ஏமாற்றி விட்டு அந்த லாபத்தை தனதாக்கி கொண்ட ஒரு நபர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. கடைசி நிமிடத்தில் நடந்த அந்த துரோகங்கள் உங்களுடைய தொழிலின் அஸ்திவாரத்தில் நிச்சயமான ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம், மிதுனம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபங்கள் உங்களுக்கு கண்மூடித்தனமாக கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இனிமேல் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைத்து அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். கவனத்துடன் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. எது நடக்க வேண்டும், எது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாக நடக்கும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பர மரியாதையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிவாகி மங்களகரமான ஒலிகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது உண்டாகவும் ஆரம்பிக்கும்.
உறவினர்களின் வருகைகளும், குடும்பத்தோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக மற்றும் இன்ப சுற்றுலாக்களும் குடும்பத்திற்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளை, மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அதுவே மிகப்பெரிய